இதுவரைக்கும் 10 வருஷமா நீங்க எத வேணும், எது வேணும், எது வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு குடுப்பதற்கான நேரமாக இந்த 2025வது வருஷம் புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. எஸ்பெஷலி ஜனவரி மாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ராசிநாதன் வந்து சனியோட சேர்ந்ததுனால கொஞ்சம் வேலை வேலை வேலைன்னு இருக்க போறீங்களோ? இதுவரைக்கும் அப்படியே லேசியா இல்ல பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருந்த அத்துணை ரிஷபராசினியர்களும் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க. பணத்திற்கான வேலையாகவும் அது இருக்கலாம். பணத்திற்கான வேலையா இருக்கலாம். இல்ல உங்களுடைய பேர் புகழுக்கான வேலையா இருக்கலாம். ஸோ வேலை அப்படின்ற இடத்துல வந்து இந்த தடவை நீங்க ஆக்டிவேட் ஆக போறீங்க. கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய மாதமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025வது வருஷம் ஜனவரி மாதம் இருக்க போகுது. ஸோ ஜனவரி மாதம் நான் சொன்ன மாதிரி முதல் 15 நாட்கள் அப்படின்றத தாண்டியும் 2வது 15 நாட்கள் அப்படின்றதுல கொஞ்சம் ட்ராவல் அப்படின்றது அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் சொந்த ஊருக்கு போகிறதுக்கான நேரமாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நம்ம பொங்கலுக்கு போல எப்பயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் ட்ராவல் அப்படின்றது இந்த 2025வது வருஷம் ஜனவரி மாதம் அப்படின்றது இருக்குது.